ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பை. ஏன் இன்றைக்கி நம்ம பை பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மார்ச் 14, இன்றைக்கி வந்து பை டே. நிறைய பேர் நிறைய கூற்றுகள் சொன்னாலும் பைக்கான அத்தியாவசியம் நம்ம வாழ்க்கையில் இன்றளவும் பயன்பட்டு கொண்டு தான் இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பை தான். நான் ரிங் லைட் யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அந்த ரிங் லைட் வந்து பை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பை ஈக்குவல் டு 3.14. என் கையில் ஒரு கண்ணாடி இருக்குது. அது வந்து சதுர வடிவில் இருக்குது. இதை நீங்கள் அளந்து சொல்ல சொன்னால் ஈஸியாக அளந்து சொல்லிவிடுவீங்க. அதே நேரம் என்னோடய கையில் ஒரு சிடி டிரைவ் இருக்குது. இது வந்து சர்க்கிள் ஷேப்பில், அதாவது வட்ட வடிவில் இருக்குது. இதோடைய அளவு அளந்து சொல்ல முடிஞ்சால் நீங்கள் சொல்லுவீங்களா? அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இதை பையை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக அளந்து சொல்லிவிடுவாங்க. வட்டத்தை வச்சு பையை எப்படி டெஃபினேஷன் பண்ணலான்றதை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி கட்டுறேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பை ஈக்குவல் டு 22/7, அதாவது 3.14 ஏன் சொல்கிறாங்கன்றது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் பை டயாமீட்டர், அதாவது பை ஈக்குவல் டு அந்த வட்டத்தோட சுற்றளவு வகுத்தல் விட்டம். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னனால இந்த கிளாஸையும் எடுத்துக்கிறேன், இந்த சீடியும் எடுத்துக்கிறேன். இந்த சீடியை ரெண்டையும் இதில் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு டெமோ கட்டுறது வசனம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு கட்டுறேன். இந்த கிளாஸை பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அது வந்து 10 சென்டிமீட்டருக்கு. அது ஸ்கேல்லே அளந்துட்டேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து செடியை ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த செடியோட டயாமீட்டர் நமக்கு தெரியும், 12 சென்டிமீட்டர். இந்த செடி மாதிரியே ஒரு அட்டையில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் திக்னஸ் கம்மியாக இருக்கனால நம்ம த்ரெட் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதில் அதோட கொஞ்சம் திக்னஸ் சேர்த்துருக்கனால நம்ம த்ரெட் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெமோ பண்ணி கட்டுறேன், பாருங்கள். டயாமீட்டரில் ஒரு லைன் பண்ணிட்டேன், ஏன்னா அப்போ தான் அளக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுக்கிட்டேன் த்ரெட்டை. ஃபஸ்ட்டு அப்படியே ரோல் பண்ணுறேன். எனக்கு இந்த இடம் இருக்குது, பெனில் மார்க் பண்ணிருக்கேன். அடுத்து இது ஒரு டயாமீட்டரை ஒரு த்ரெட்டை வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த த்ரெட்டையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த த்ரெட்டில் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அளவு வந்து நான் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்க போகிறேன். ஒன் 1.7 சென்டிமீட்டர் வருது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதோட டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். எனக்கு 3 த்ரெட்டு ப்ளஸ் 1.7 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. அப்போ 36 + 1.7 ஈக்குவல் டு 37.7 சென்டிமீட்டர் நமக்கு அளவு கிடைச்சிருக்கு. 37.7 சென்டிமீட்டர் டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 3.14. ஓகேங்களா? இந்த பிக்கை வந்து நான் கீழே இன்சர்ட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இதே மாதிரி மேக்ஸில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய சேனலுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு எந்த அளவு என்னால் முடியுமோ முயற்சி செஞ்சு உங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தரேன். தேங்க்யூ.